அவங்களுக்கும் அந்த போராட்டத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அப்போது அண்ணாதுரை என்ன செய்கிறாருன்னா, இந்த போராட்டத்தை ஏன் நடத்துகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, அதுவரையிலையும் ஆங்கிலம் தான் ஆட்சி மொழியாக இருக்கு, அதுக்கு பின்னாடி தான் அது வந்து ஹிந்தி ஆட்சி மொழி ஆக்கணும்னு வயசுறாங்க. அப்போது அண்ணாதுரை என்ன கோரிக்கை வைக்கிறாருன்னா, அதாவது ஆங்கிலத்தை துணை ஆட்சி மொழியாக ஆக்கணும்னு தான் சொல்கிறார். அவர் என்றைக்கும் வந்து தமிழ் ஆட்சி மொழி ஆக்கணும்னு அண்ணாதுரை சொன்னதே கிடையாது. அதாவது ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தினுடைய முதன்மையான கோரிக்கை தமிழ்நாட்டில் இருந்து வச்சது தமிழை ஆட்சி மொழி ஆக்கணும் அப்படின்னு அண்ணாதுரை சொல்லவே கிடையாது. அப்படி அண்ணாதுரை சொல்லியிருந்தாக்க தமிழை ஆட்சி மொழி ஆக்கியிருப்பாங்க. ஆனால் இங்கே மாணவர்கள் போராடினவங்க தான் அதாவது ஹிந்தி ஒழிக தமிழ் வாழ்கன்னு பேசினாங்க. அண்ணாதுரையுடைய நோக்கம் என்னன்னா, ஹிந்தி ஒழிக ஆங்கிலம் வாழ்கிற கொள்கை உடையவர்.